அதனாலவே அந்த நம்ம பிள்ளைல ஒரு மாதிரி 2 பிள்ளைய சண்டை போட்டு கொடுத்தா நம்ம பிள்ளை வேற, நம்ம பிள்ளைங்க இருக்கும். இருந்தாலும் என்ன செய்வாங்க, நீ செஞ்ச ஏன்டா அவனோட சொன்ன நீ கெட்டுக்கணும் அப்படிதான் சொல்லுவாங்க. புரியுதா? நம்ம எப்படி நினைக்கணும், நம்ம எப்படி எங்க நியாயம் தான் எதுவும் பேசணும். நம்ம பிள்ளைங்கிறக்காண்டி நம்ம பிள்ளை ரைட்டாக இருக்கும். அதெல்லாம் தப்பு பண்ணாதுன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? அல்ல அப்படி என்ன சொல்றேன்னா, ஒரு முஸ்லீம் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுக்கும் போது சண்டை போட்டுட்டா அந்த யூதர் மேல தப்பு கிடையாது, நம்ம முஸ்லீம் மேல தப்பு. அப்ப போய் என்ன செஞ்சாங்க, நம்ம முஸ்லீம் நம்ம பேசணும், நம்ம எதிரியும் பேசல. யூதன் எதிரி, அவனுக்கு அதன் பக்கம் நியாயம் இருக்கு. நீ செஞ்ச தப்பு அப்படி சொல்றது. அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க அதனால எல்லா விஷயம் யோசிச்சு பாருங்க. அடிக்கடி யோசிக்கிற விஷயம் நம்ம நல்லா உதவி பெற்றிருக்காங்க, நல்லா பார்த்துப்போம், நல்லா செஞ்சிருக்கோம், நல்லா வச்சிருக்கோம். இதே காலத்துல நம்ம கேட்கக்கூடிய குழந்தை நம்மளால பேசி கஷ்டம் இருக்கக்கூடாது. அது நம்மளுக்கும் மரியாதை இருக்காது. புரியுதா? நம்மளுக்கும் யோசிச்சு பார்த்தோம்னா அந்த பெற்றோர்களை அவங்க எப்படி இருந்தாலும் சரி, அதாவது ரசூல்லா வீட்டுக்கு ரசூல்லாவுடைய பொண்ணு எப்படின்னா அவங்க அம்மா இந்துவா இருந்து அவங்க முஸ்லீமே வந்தாங்க. மகன் முஸ்லீமா இருக்காங்க, அம்மா முஸ்லீமா வரல. அப்படி இருக்கிறவங்க வீட்டுக்கு வர்றாங்க. யார் வீட்டுக்கு? உங்க மக வீட்டுக்கு வர்றாங்க. மக வீட்டுக்கு வரும்போது ரசூல்லாட்ட இவங்களுக்கு ஒரே குழப்பம். அம்மா தாய் இவங்க வர்றாங்க, வீட்டுக்குள்ள ரசூல்லா இருக்கிறதுனால அப்பப்போ போய் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லிக்கிறாங்களோ அப்ப அவங்க போய் கேட்கறாங்க, இந்த மாதிரி எங்க அம்மா அவங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்கும்போது நீ உங்க வீட்டுக்கு வந்தாங்க ஒரு தாய், நீ அவங்களுக்காக அவங்களுக்கு எதுவும் உலகத்துக்காக என்ன பண்ணிருக்காங்க பெற்றோர்களுக்கு. அதனால நீ அவங்களை போட்டு அவங்க வீட்டுல கேட்டா அவங்க எப்படி அவங்க செய்யக்கூடிய அவங்க செய்வாங்க. இருந்தாலும் அவங்க பொறுத்துக்கிட்டு சொல்லலாம், சொல்லி பார்க்கிறது செய்யாது அப்படின்னு சொன்னாலும் கேட்காம கேட்டா வந்துருவாங்க. கேட்காம வரமாட்டாங்க. அவங்களுக்கு விதியில எழுதி இல்லை, அவங்களுக்கு விதி நரகத்துக்கு போகணும்னு இருக்கு. அப்புறம் எப்படி அவங்க வருவாங்க? அதனால பெற்றோர்களை கவனிக்கிற விஷயத்தை பத்தி நான் அப்படி சொல்லியிருக்கேன். தாய் பேச அப்படி கேட்கணும். அதே தாய் தாயா இருந்தாலும் இருந்த சொந்தமா இருந்தாங்க அப்புறமா போலாம் அவங்கள தடுக்கணும். நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கணும். அப்படியும் தடுக்க முடியலைன்னா நம்ம அவங்க நம்ம சொல்றோம் கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்ம போகாம இருக்கோம். அதை விட்டுட்டு நம்மளும் நம்ம ஐயா கொடுக்குறாங்க அத்தமாதிரி கொடுக்குறாங்கன்னா இதெல்லாம் அங்கே வரமாட்டாங்க. அதெல்லாம் சொன்னா கேட்கணும். நீ சொல்லுப்பா ஓகப்பா இதெல்லாம் நல்ல விஷயம் இதான் நம்ம கேட்கணும். அவங்களுக்கே உடம்பு முடியல, அவங்களுக்கே செய்யணும்னா செய்யணும். இதுதான் நன்மையில பேசுறோம். ஆனா அவங்க சொல்றாங்க நான் 10,000 போவேன், ஆட்சியை போய் கண்டிப்பா சாப்பிடுவேன் அப்படிலாம் செஞ்சா அதுல போய் பெற்றோர்களுக்கு கேட்கக்கூடாது. அப்ப அல்லாமா பெற்றோர்கள்னா அல்லாது பெற்றோர் இல்லை. நம்ம அம்மாக்காக பதவியில செய்யுங்க, அல்லாக்காக தான் செய்யணும். நம்ம அல்லாவை முன்னிறுத்தி நம்ம செய்ய மாட்டோம்.
தாங்க செய்யறேன், இது அல்லா தாங்க அப்படியே நம்ம இயற்றுவோம். இதெல்லாம் என்ன இயற்றலாம் வாழ்நாள் வெளியிடுறது மனசுக்குள்ள நினைக்கிறோம். வாழ்நாள் இந்த நோம்பே அதெல்லாம் கிடையாது. மனசார நம்ம நோம்பு வச்சிருக்கோம், நோம்பு வைக்கிறோம். அந்த 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 இதெல்லாம் அப்படி பண்ணவே இல்லை. நாங்களே ரொம்ப நாளா இருக்கோம், எந்திரிப்போம், சாப்பிடுறோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி முடிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இல்லாம வாக்கோட அதோட நோம்பு இதே நோம்பு. ஏன்னா நம்ம எந்திரிக்கிறது இந்த நோம்பு இந்த மற்ற நோய்கள் அப்போ வந்து இது வந்து நம்ம சின்னக்கான நோம்பு. மற்ற நோம்பு இல்லை, இல்லைன்னா 6 நோம்பு அது சின்னது. அதே மாதிரி இந்த 2 நாள் வந்து இப்ப நம்ம இப்ப வரும் பக்ரீத்ல 11 வருஷம் 2 நோம்போட சில பேரு 11 வருஷம் நோம்பு மாத்தினாங்க 11 இருக்கிறது. அகபா 4 நோம்பு அது ஒரு நோம்பு. அது வந்து அகபா 4 நோம்பு வைக்கணும். நமக்கு நிகழ்ச்சிருக்கா அப்படி நோம்பு கேட்டிருக்கா அது சுத்தமா அரைக்க போகும்போது நடத்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அப்ப அது சொல்ல முடியாது. சரியா? மனசு இயக்க பண்ணிக்கிறாருலாம். இது சத்தான நோம்பு, இது சொல்லத்தான அது மாதிரி இப்ப நம்ம விட்டா நோம்பு கடலான நோம்பு கடலான நோம்பு விட்ட நோம்பு மனசு நீயத்துதான். தாய்நோய் மொழியை புரியறதுக்கு எதுவுமே கிடையாது. மனசப்ப பண்ணி கொடுப்போம். மனசுல நீயத்து கொடுக்கணும், மனசானத்தை எந்திரிக்கணும். அதே மாதிரி இந்த 2 நோம்பு இந்த ஆசிரியர்கள் நோம்பு அது வந்து இந்த பக்ரீத் முடிஞ்சு மறுமாசம் வரும். 10 நோம்புன்னு சொல்லுவாங்க. இந்த 10 நோம்புனா 2 நோம்பு. 2 நோம்புனா 9 10 வச்சாங்க. 9 வைக்க முடியாம சில விஷயங்கள்னால கடந்து போகலாம். இல்ல அந்த நேரம் வைக்க முடியாமையே போகலாம். அந்த நோம்பு விட்டுருவோம். அந்த நோம்பு அது வந்து நம்ம வைக்க முடியாம சூழ்நிலையில இருந்தீங்கன்னா சூழ்நிலையெல்லாம் புரியல. அந்த நிலைமையில இருந்தீங்கன்னா வைக்க முடியாது. அது மத்தவங்க விட்டுறலாம். இது எடுத்து வைக்கிறது இல்லை. நம்ம அப்படி விட முடியாது. அதை எடுத்துட்டீங்க 6 நோம்பு இருக்குல்ல 6 நோம்பு விட்ட நோம்பு வந்து நீங்க பின்னாடி எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு 10 மாசம் நிறைய இருக்கு. ஆனா நாளை தள்ளி கொடுத்துட்டே போகக்கூடாது. ஆனா இந்த 6 மாசம் மட்டும் 6 நோம்பு குறையிலே வச்சிருவோம். இப்ப நம்ம விட்ட நோம்பு 10 கிட்டே வைக்கணும்னு இல்லை. அதை விட்டுடலாம். அதை விட்டுட்டு நம்ம அடுத்த மாசம் வச்சுக்கணும். 6 நோம்பு வச்சுக்கணும். ஏன்னா 6 நோம்பு மாற்றிட்டு 6 நோம்பு நீங்க சுத்தம் நாளைக்கே வைக்க முடியல. சுத்தமானவங்க வச்சுக்கலாம். அந்த 6 நோம்பு வைக்கலாம். அந்த மாசம் கூட வைக்கலாம். ஏன்னா ஒரு மாதம் 30 நாள் அந்த தொகை முடிய போடுறது வைக்கலாம். அடுத்த தொகை வைக்கணும். தபால் பரிசுல அப்போ உங்களுக்கு எப்ப தோது இருக்கோ இல்ல வைக்க முடியல 2 கூட வைக்கலாம். 2 குறையா 2 நோம்பா கூட மாத்திக்கலாம் முடிச்சுது. ஆனா இந்த 10 நோம்புங்கிறது ஆசிரியர் நாள் அதெல்லாம் அப்படி வைக்கிறது. இப்போ 9வது நாள் வைக்க முடியல. 10வது நாள் வைக்கலாம். ஏன்னா 10வது நாள்லயே வைக்கலாம். ஒரு நாள் இருந்தா நான் இருந்தா அந்த 3 நாளும் வச்சேன்னு சொன்னாரு. அந்த சொல்லி வாக்கு சொல்லிட்டு போனாங்க. அதை மாற்றமா நம்ம அவங்க சொல்லிட்டாங்க, அனுமதி கொடுத்துருக்காங்க வைக்கலாம். ஏன்னா யூதர்கள் ஒரு நோம்பு வைப்பாங்க. மூசா நபி வந்து யூதர் கூட்டத்தை சேர்ந்தவங்க, யூதர் இனத்தை சேர்ந்தவங்க. அதனால யூதருக்கு மூசா நபியை காப்பாற்றப்பட்ட நாள்னு சொல்லி அவங்க ஒரு நோம்பு வைப்பாங்க. அந்த 10வது நாள் அதுக்கு மாற்றமா கூட ஒரு நோம்பு நம்ம வச்சிருக்கோம். புரியுதா? அவங்க பிறந்த நாடு கொண்டாடுவாங்க, செய்வாங்க. தண்ணி எதுன்னு கேக்குறது. தண்ணி இதுக்கு வாங்கிக்கலாம். தண்ணி என்ன ஆனா இந்த
நம்மளால தாங்க முடியாது, நம்மளால ஊசி போட்டே ஆகணும், மாத்திரை போட்டே ஆகணும், சூழ்நிலை இருந்துச்சுன்னா இல்ல இருந்துடும். நம்மளால முடியும்னா அந்த அனுமதி முடியும்னா இருந்து நம்ம பார்த்துக்கலாம். முடியாதுங்கிற பட்சத்துக்கு நம்ம மாத்திரையை போட்டோம்னா அந்த நோம்பை விட்டுட்டு மருந்தகளை எடுத்து விட்டு எப்படி ஆறு நம்ம விட்டதை எடுத்து வச்சுக்கோ அது மாதிரி அதுக்கு டயம் இருக்கு. இந்த நாள் ஆறு நம்ம விட்டுட்டு அப்படி அந்த நோம்பை 10 நோம்புல முடிச்சுட்டு அப்புறம் அந்த அது எப்போ வேணாலும் வைக்க முடியல இந்த மாசமே வச்சு முடிச்சு போக அப்படியா அப்படின்னாலும் வச்சுக்கலாம். இல்ல 2-3 நாள் நம்ம வைப்போம் ஏற்றுக்கலாம், ஒரு 2 நோம்பு வைப்போம், அடுத்த மாதம் 2 நோம்பு வைப்போம்னாலும் வச்சு அதெல்லாம் அந்த நோம்பு மட்டுமே அப்படி வைக்கணும். 6 நோம்பு 6 நோம்பு உள்ள வைக்கணும், 6 நோம்பு உள்ள முடிச்சு மற்ற நோம்புல வைக்க முடியாதே வைக்கணும். வைக்க முடியல அன்னைக்கு அதெல்லாம் எடுத்து வைக்க ஆர்வம் மட்டும் அந்த மார்க்கெட்டு பூரா அனுமதிச்சிருக்காங்க. அது மாதிரி நோக்கம் அது மாதிரி எல்லாமே வந்தாங்க நாடு நாட்டாக வைக்கணும். ஆர்வம் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது சின்ன பிள்ளைகள் ஏன் பண்ணா அவங்களுக்கு கடமை கிடையாது. ஒரு 10 வயசு இருந்து ஆனா வந்து பழக்கிருக்காங்க அந்த பழக்கம் வரும். சின்ன பிள்ளை அது வைக்காது முடியல இந்த வார்த்தையை வந்து அல்லாட்ட போய் இல்லைன்னு கேட்பாங்க. காலையில போய் அம்மா கேள்வி கேட்பாங்க, அவங்களுக்கு என்ன எடுத்து சொல்லுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்பா அங்க போய்